Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கலாம் சூப்பரா வேற லெவல்ல தரமா ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்டா வீடியோ போடும்போது நான் ஏர்போர்ட்ல இருந்து நான் ஹாஸ்பிடல்ல போய் எங்க அப்பாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல நம்ம அப்டேட் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு நான் நேரா ஹாஸ்பிடல் போனேன். ஹாஸ்பிடல்ல போகும்போது கரெக்ட்டா ஒரு 12:30 1 மணி இருக்கும். அந்த டயத்துல போனேன். நர்ஸ் சொன்ன உடனே அவங்க விட்டுட்டாங்க. என்ன மட்டும் தான் அலோட் பண்ணாங்க. வேற யாரையும் உள்ள விடல. அதுக்கு அப்புறம் நான் உள்ள ஐசியூ வார்டுல உள்ள போய் பார்த்தேன். எங்க அப்பா வந்து எல்லா ஆக்சிஜன் எல்லாம் மாட்டி மூக்கு வழியா டீப்பு இப்போலாம் போட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் வந்து மூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ரைட்டு எல்லாரும் ஃபேமிலியோடு நான் வந்திருந்ததுனால அப்போ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நான் நேராக ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் மறுநாள் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் நேரத்தோடி போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி அங்கே ஏற்கனவே ஆள் இருந்தாங்க. அப்போ நம்ம மறுநாள் காலையில் விடிய காலையில் நேரத்தோடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ மறுநாள் நான் அவங்கள பார்த்த உடனே என்னைய அடையாளம் தெரிஞ்சுது. ஆனால் அவங்களால பேச முடியலை, வார்த்தை வரல, வெறும் காற்று தான் வந்துச்சு. ஆனால் என்னைய பார்த்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் வந்து மறுநாள் 5 மணி போல் அவங்களுடைய உயிர் பிரிந்தது, மௌத்தாயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மறுநாள் மத்தியானம் போல் அடக்கம் பண்ணிட்டோம். அதோடு முடிஞ்சுது. அது டாக்டர்களும் வந்து அவங்களால என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ எல்லாமே அவங்க எடுத்து பார்த்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. நாங்களுமே வந்து பணம் போனாலும் பிரச்சனை இல்லை, அப்பா எப்படியாவது உயிரோடி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நாங்களுமே முயற்சி எடுத்தோம். ஆனாலும் வந்து முயற்சி பலன் அளிக்கலை. ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கு வந்து 86 வயசு இருக்கும். வயசான ஆள் தான், இருந்தாலும் வந்து வயசான ஆளாக இருந்தாலும் வந்து எல்லாம் உறுப்புகள்லாம் நல்ல மாதிரி இருந்துச்சு. சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, கடைசி வரைக்கும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னது வந்து யாராலையுமே நம்ப முடியலை. இப்போ தானேப்பா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், போன வாரம் தானே பார்த்தேன், என் கூட தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாடி, அந்த மாதிரி இருந்த ஆள் தான். அது அவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகி சரி நம்மளும் வர வேண்டியதாகி போச்சு. நான் ஒரு நாள் லேட்டாக இருந்தாலும் எங்கள் அப்பாவை பார்த்துருக்க முடியாது. உடனே இம்மீடியட்டாக வான்னு சொன்ன உடனே நான் கொய்த்தில் வந்து அவங்கள்ட்ட நான் உடனே போய் ஆகணும்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க முதலாளி அம்மா மகனும் மறுநாள் டிக்கெட்டு போட்டு கொடுத்துட்டாரு. அப்போ டிக்கெட்டு போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நானும் கிளம்பி உடனே வந்துட்டேன். வந்து அடுத்த நாள் அவங்க இறந்து போயிட்டாங்க. இதற்காக வேண்டி நீங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணீங்க. அப்புறம் நிறைய பேர் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினீங்க கமாண்ட் மூலமாட்டு. நீங்கள் அதாவது உலகத்தில் இரக்கம் உள்ளவங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுடைய கமாண்டெல்லாம் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அவ்வளோ பேர் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணி எங்கள் அப்பாக்காக வேண்டி நீங்கள் வேண்டி உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தினீங்க, உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி வேறு என்ன செய்ய முடியும்? இது வந்து ஆண்டவனுடைய அழைப்பு. நம்ம என்ன தான் நம்ம அதை வந்து தடை போட்டாலும் அது வந்து நடந்து தான் ஆகும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. இப்போது அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி நான் வந்துட்டேன். இப்போ எனக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டேன். அடுத்தது நீ என்ன பண்ண போகிற, என்ன செய்ய போகிற, உனக்கு வருமானத்துக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி எல்லா கேள்வி இருக்கும். ஆனால் வந்து நான் இப்போ வந்து ஒரு 2 வருஷம் நான் கழித்து வந்திருக்கேன். 2 வருஷத்தில் இப்போ ஒரு 2-3 மாதமாவது நான் ஃபேமிலியோடு இருந்து அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு வந்து என்னுடைய தொழில்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே நான் வந்து அங்கே வெளிநாட்டில் இருக்கும்போது வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதே தான் நான் வந்து இங்கே கண்டினியூ பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வந்து கோழி ஆடு இந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருந்துச்சு. அதுக்கு வந்து எனக்கு முக்கியமாட்டு எனக்கு இடம் வேணும், இட வசதி இருக்கணும், தோட்டம் இருக்கணும். அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் இருந்துச்சுன்னா அது நம்ம செய்யலாம். இருந்தாலும் முயற்சி பண்ணால் நடக்கும். சரி நம்மளும் வந்து ஏதாவது ஒரு வழியில் நம்ம முயற்சி பண்ணுவோம். அது வரைக்கும் தற்சமயத்துக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இந்த பக்கத்தில் வந்து சந்தைகள்லாம் இருக்குது. அந்த சந்தைகள்லாம் போய் ஆடு மாடு பற்றிய விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, விவசாயம் சார்ந்த விஷயம், நமக்கு என்னென்ன உண்டோ நம்மளால் போட முடியுமோ அதை எல்லாமே வீடியோவாக நான் ஷூட் பண்ணி போடலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். அதேமாதிரி ஹோட்டல் வீடியோவும், நம்ம ஹோட்டல் ரிவ்யூ ஏற்கனவே நான் கொய்த்தில் இருந்து போட்டேன் ஷார்ட்ஸ் வீடியோவில், அதேமாதிரி ஹோட்டல் வீடியோவும் போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் எதெல்லாம் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம இங்கே இருந்துக்கிட்டே நம்ம செய்வோம். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருமானத்துக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஊரில் முடிஞ்ச வரைக்கும் ஊரில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இப்போ எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க.
எங்கள் அம்மாவையும் விட்டுட்டு போனோம்னா அதுவுமே ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் வந்து நான் ஏற்கனவே நான் திங்க் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். நம்ம வந்து இந்த நோன்பு கடைசியில் நம்ம போனால் டைம் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து நம்ம முதலாளி அம்மா கொஞ்சம் பிளானை மாற்றி விட்டாங்க. அதனால் இப்போ பாருங்கள், எங்கள் அப்பா இறப்புக்கு தான் நான் வர வேண்டியது ஆகிப்போச்சு. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது நம்ம வந்து அந்த பாசத்தை, அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அதுக்கு தான் நான் பிளான் பண்ணது. ஏன்னா அவங்க வந்து நோம்பில் என்னையும் விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கும். அது வந்து என்ன நம்ம நேரம் கெட்ட நேரம்னு தான் சொல்லணும். சரி, நடந்து போச்சு. சரி, இனிமேல் நடக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்கணும். நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்களுடைய சொந்த ஊர் எது சொல்லுங்கன்னு. நான் எல்லாருக்கிட்டமே திருநெல்வேலி அப்படிங்கிற மொட்டையாக அந்த டிஸ்ட்ரிக்டை மட்டும்தான் சொன்னேன். ஆனால் என் சொந்த ஊரோ வளர்ந்த இடமோ அதை எதையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லலை. இப்போ நான் என்னுடைய சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சொந்த ஊர் வந்து ஏர்வாடி தான். ஏர்வாடிங்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏர்வாடிங்கிற ஊர் இருக்குது. இதுதான் நம்மளுடைய சொந்த ஊர். இங்கே தான் நான் பிறந்தேன், வளர்ந்தேன், படித்தேன், எல்லாமே இங்கே தான் நடந்துச்சு. இது வந்து நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தது, திருநெல்வேலி மாவட்டம். இதே மாதிரி ஏர்வாடி வந்து ராம்நாட்டில் இருக்குது. அந்த ஏர்வாடி கிடையாது, இது வந்து நெல்லை மாவட்டத்தினுடைய ஏர்வாடி. இப்போ ஏர்வாடி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கரெக்டாக அங்கேருந்து திருநெல்வேலிக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் வரும். அதே மாதிரி இங்கேருந்து நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அது வந்து ஒரு 40 கிலோமீட்டர். அதாவது ரெண்டுக்கும் நடுவில் சென்டராக இருக்கக்கூடிய இடம் தான் வந்து ஏர்வாடி. நமக்கு வந்து தெற்க வந்து நாகர்கோவில் வரும், வடக்க வந்து திருநெல்வேலி வரும். அந்த மாதிரி ஒரு நடு இடத்துல தான் இருக்கும். அதுமாதிரி நம்ம ஊருக்கு பக்கத்தில் என்னென்ன ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெற்க வந்து பக்கத்தில் வள்ளியூர்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அது வந்து இங்கேருந்து 5 கிலோமீட்டர், ஏர்வாடியோட அது கொஞ்சம் பெருசு. அதே மாதிரி வடக்க பார்த்திங்கன்னா நாங்குநேரிங்கிற ஊர் இருக்குது. இது வந்து இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும். அதே மாதிரி மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து திருக்குறங்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அது இங்கேருந்து 5 கிலோமீட்டர் வரும். திருக்குறங்குடிக்கு நிறைய பெருமைகள் இருக்குது, அதை நான் ரெண்டாவது சொல்கிறேன். அங்கேருந்து கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா சிறுமலஞ்சிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் போகணும். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும். இந்த 4 ஊருக்குமே நிறைய பெருமைகள் இருக்குது. அதே மாதிரி ஏர்வாடியுமே வந்து ஒரு பெருமைக்குரிய ஊருன்னே சொல்லலாம். இது வந்து இயற்கை எழில் சார்ந்த ஒரு விவசாய பூமி. இது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நானும் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் விவசாயமாக தான் இருந்துச்சு. முக்கியமாக வாழை, நெல் இது மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அது போக காய்கறியெல்லாம் பயிரிடுவாங்க. அப்புறம் தென்னை மரங்கள்லாம் அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு விவசாயம் சார்ந்த பூமி. இன்னுமே வந்து பழைய காலத்து ஆட்கள் வந்து விவசாயத்தை விடாமல் கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்து விவசாயத்தை விட்டுட்டாங்க. அதாவது தண்ணி வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஏர்வாடியில் பார்த்தீங்கன்னா நம்பி ஆறுங்கிற ஒரு மிகப்பெரிய ஆறு வந்து ஏர்வாடியில் தான் இருக்குது. அது நம்ம வீட்டுக்கு பின்பக்கம் தான் அந்த ஆறுமே வருது. அந்த நம்பி ஆறுங்கிறது ஒரு ஃபேமஸான ஆறு. அது இருக்கிறவங்கூடிய மலையில் நம்பி மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. நம்பி கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அதனுடைய பேர் தான் வந்து நம்பி ஆறுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அங்கே இருந்து அந்த தண்ணீர் உற்பத்தியாகி நம்ம ஊர் வழியாட்டு வந்து ஆத்தங்கரப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் கடலில் போய் அந்த தண்ணி கலக்குது. நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஆற்றுல தண்ணி போய்கிட்டு இருக்கும், வாய்க்காலில் தண்ணி போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஊர்னே சொல்லலாம். ஆனால் இப்போது தண்ணி போகலை. அதாவது மழை பெஞ்சால் மட்டும் தண்ணி போகுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து கொடுமுடி டேமுன்னு சொல்லி ஒன்று கட்டினாங்க. தண்ணீர் வந்து வீணாக கடலில் கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்துக்காண்டி டேம் கட்டினாங்க. அந்த டேமில் வந்து இப்போ தண்ணீரெல்லாம் வந்து சேகரிக்கிறாங்க. அந்த கொடுமுடி டேமில் வந்து விவசாயத்துக்காண்டி தண்ணீரை வந்து அவங்க சேகரிக்கிறதுனால அதிகமான மழை வெள்ளம் இருக்கும்போது நம்ம வாய்க்காலில் ஆற்றுல வந்து தண்ணீர் இருக்கும். விவசாயம்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏர்வாடியில் ஒரு சுத்தமான காற்று. அதே மாதிரி இப்போ சிறுமலஞ்சின்னு சொன்னோம்ல, அந்த சிறுமலஞ்சி திருவேங்கடநாதபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு 2 பேர் இருக்குது. அங்கே தான் வந்து ஒத்தப்பனை சுடலை மாட சுவாமின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது. அது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. வெளியூர்லேருந்து நிறைய கலைஞர்கள்லாம் வந்து இங்கே எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த திருவேங்கடநாதபுரம் சிறுவளஞ்சியில் வந்து உங்களுக்கு வாழைக்காய் சந்தை நடக்குது. வாழைக்காய் சந்தை வந்து வாரத்தில் 2 நாள் நடக்கும். திங்கட்கிழமை, அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை. இந்த 2 நாளும் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வெளியூர், அப்புறம் சுற்றி உள்ள கிராமங்கள், அப்புறம் பெரிய பெரிய ஊர்களில் இருந்து இங்கே வாழைக்காய் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இங்கே ஏலம் நடக்கும். இங்கே இருந்து வாழைக்காய் ஏலம் எடுத்து
எடுத்து கேரளா, அப்புறம் மதுரை, தேனி இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்களுக்கு இங்கேருந்து கொண்டு போவாங்க. லாரி மூலமாக, சின்ன சின்ன வண்டிகள் மூலமாக கொண்டு போவாங்க. அது இன்னொரு நாள் அந்த சந்தையில் போய் அந்த வீடியோலாம் எடுத்து அங்கே என்னென்ன நடக்குது, எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலை நான் வந்து வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற வள்ளியூரை பற்றி சொல்லணும்னா, வள்ளியூரில் பார்த்திங்கன்னா அங்கேயுமே சந்தை நடக்கு. அங்கே வெள்ளிக்கிழமை வந்து ஆடு, கோழி சந்தை நடக்கு. சனிக்கிழமை வந்து மாட்டு சந்தை நடக்கு. அதேமாதிரி வெள்ளிக்கிழமை காய்கறி சந்தையும் அங்கே நடக்குது. வள்ளியூர் வந்து ரொம்ப நம்ம ஊரை விட நல்ல பெரிய ஊர். அது வந்து நிறைய கிராமங்களை உள்ளடக்கி இருக்கிறதுனால வள்ளியூரில் நிறைய பேர் வருவாங்க. அதுவுமே வந்து ஒரு நல்ல பணம் புழங்கக்கூடிய ஒரு வியாபார ஸ்தலம்னே சொல்லலாம். அப்போ வள்ளியூரினுடைய அந்த சந்தை வீடியோ, ஆடு மாடு அந்த சந்தை வீடியோ கூட நான் அதுக்கப்புறமா போடுறேன். அதுக்கப்புறம் திருக்குறங்குடியை பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னால், நம்ம டிவிஎஸ் எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிவிஎஸ் பைக்கு அது எல்லாமே அதனுடைய சொந்த ஓனரே வந்து நம்மளுடைய திருக்குறங்குடியில் தான். அவருடைய பூர்வீகமே அதுதான். அங்கே தான் அவர் பிறந்தார். அதாவது இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நான் மேற்கு பக்கம் இருக்கிற அந்த திருக்குறங்குடி சொன்னோம்ல, திருக்குறங்குடி வந்து இங்கேருந்து 5 கிலோமீட்டர். திருக்குறங்குடியை பற்றி பெருமையாக சொல்லணும்னா, அந்த டிவிஎஸ் குழுமம் இருக்குல்ல, அந்த டிவிஎஸ் குழுமம் வந்து அவருடைய சொந்த ஊரே வந்து திருக்குறங்குடி தான். அங்கே தான் அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அவங்க புது பைக்கெல்லாம் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம திருக்குறங்குடியில் ஒரு பெரிய கோயில் இருக்குது. அங்கே கொண்டு வந்து பூஜையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து செய்வாங்க. அவங்களுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சொத்தெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஊர்லமே டிவிஎஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டங்கள்லாம் இருக்குது. அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மாங்காய், அப்புறம் சப்போட்டா, காய்கறிகள், அப்புறம் பப்பாளி, நிறைய விஷயங்கள் அங்கே வந்து நிறைய கிடைக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த டிவிஎஸ் தோட்டத்திலேருந்து வரக்கூடிய அந்த காய்கறி, நெல்லிக்காய், அது இதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இன்னுமே அந்த டிவிஎஸ் தோட்டத்தை வந்து பராமரிச்சிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் தான் வரும். அந்த இடத்துல இருக்குது. அந்த டிவிஎஸ்ங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா, அந்த டிவிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்மே பார்த்திங்கன்னா திருக்குறங்குடி வேங்கராம் சுந்தரம். அதாவது திருக்குறங்குடிங்கிறது அவங்களுடைய ஊர், வேங்கராம் சுந்தரம் அப்படிங்கிறது தான் பேர். அதைத்தான் அவங்க சுருக்கி டிவிஎஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் அந்த திருக்குறங்குடிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஊர். அங்கே பார்த்திங்கன்னா நம்பிமலைங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த திருக்குறங்குடியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். அது அந்த திருக்குறங்குடியில் ஒரு பெரிய குளம் இருக்குது. அதை ஒட்டினாப்பில் நம்ம அந்த நம்பிமலைக்கு நாங்கள் அடிக்கடி இங்கே ஏர்வாடி மக்கள் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுதுன்னா அந்த திருக்குறங்குடி நம்பிமலையில் வந்து தண்ணி வந்துடும். அங்கே நாங்கள் மேலே அருவிகள்லாம் இருக்குது, சின்ன சின்ன அருவிகள், அப்புறம் நீரோடைகள்லாம் இருக்குது. அங்கே போய் நாங்கள் குளிக்க போவோம். அங்கேருந்து சாப்பாடெல்லாம் கட்டிட்டு காலையிலே போயிட்டு சாயங்காலம் வரைக்கும், ஈவினிங் வரைக்குமே அங்கே இருந்து நல்ல திரும்ப திரும்ப குளிக்க சாப்பாடு நம்ம பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப சாப்பிடுவோம். தண்ணி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த குடிச்சிக்கிட்டே இருப்போம். மேலே மலை உச்சியில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோவிலுக்கு வந்து சாதாரணமாக நடந்து போகிறவங்க நடந்து போவாங்க. மற்றபடி எல்லாருக்கும் வயசானவங்களால் நடக்க முடியாது. அதுக்கப்புறம் கீழே இருந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ஜீப் வசதியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற இடம்னு சொல்லலாம் திருக்குறங்குடி. அதேமாதிரி வள்ளியூர் பார்த்திங்கன்னா அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து சென்னை, மும்பை அங்கெல்லாம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அதேமாதிரி நாங்குநேரியிலையுமே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஒரு சில ட்ரெயின் வந்து வள்ளியூரில் நிற்கும், சில ட்ரெயின் நாங்குநேரியில் நிற்கும், சிலது இங்கே நிற்கும், சிலது அங்கே நிற்காது. எந்த ரயில்வே ஸ்டேஷனில் எந்த ட்ரெயின் நிற்குமோ அது அந்த ட்ரெயினுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அந்த ஸ்டேஷனில் போய் நாங்கள் ஏறிக்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு இயற்கை எழில் சார்ந்த ஒரு பூமின்னே சொல்லலாம் ஏர்வாடியை. நான் வந்து ஒவ்வொரு வீடியோவில் அப்புறம் ஒவ்வொரு விஷயமாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஏர்வாடி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து எல்லா மதத்தினரும் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அனைவருமே அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருப்பாங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் மாற்று மதத்தினரும் வருவாங்க. அவங்க குடும்பத்தில் ஃபங்க்ஷன் சொன்னால் நாங்களும் போவோம். அந்த அளவுக்கு அண்ணன் தம்பியாட்டு ஒரு பாசமாட்டு இது வரைக்குமே அந்த மதச்சண்டைங்கிறது வந்து இங்கே வந்ததே கிடையாது. யாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எல்லா மதத்தினரும் வந்து முன்ன வந்து நிற்பாங்க. ஊரில் ஏதாவது யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம், போராட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே வருவாங்க. எல்லாரும் வந்து அதில் வந்து சாதி பாகுபாடு, மத பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து கலந்துக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தம்பியாட்டு இங்கே பழகக்கூடியவங்க எல்லா மதத்தினரும் எல்லா பிரிவினர்களும் இங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா ஊர் மாதிரி வந்து உங்களுக்கு மட்டன், சிக்கன், காய்கறி அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இங்கே வந்து உங்களுக்கு ஏர்வாடியிலே வந்து நிறைய விளைச்சல்லாம் இருக்குது. அப்புறம் நான் ஒவ்வொரு விஷயமாட்டு நான் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன்.
ஓகே ஃப்ரெண்ட், மீண்டும் ஒரு முறை நீங்கள் வந்து எங்கள் அப்பாக்காக வேண்டி நீங்கள்லாம் வந்து உறுதுணையாக நின்றீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய துவா, உங்களுடைய வாழ்த்து, உங்களுடைய பிரார்த்தனை எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தீங்க. அதுக்காக நான் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மரணம்ங்கிறது அது இயற்கை சார்ந்தது. அது யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. அது யாருக்கு வேணாலும் எப்போது வேணாலும் வரலாம். அதுக்கு நாம் எல்லாம் எப்போதுமே தயாராக இருப்போம். அது வந்து நம்ம வராதுன்னு சொல்லி யாருமே எனக்கு வராது, நான் இளமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க முடியாது. யாருக்கு வேணாலும் எப்போதும் வரலாம். வெளிநாட்டுக்கு நாங்கள் இங்கேருந்து போகிறோம். நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிவிட்டு குடும்பத்துக்காக வேண்டி தான் போக வேண்டியிருக்கு. வேறு வழி இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எதுக்குடா வெளிநாட்டுக்கு போகிறேன்னு எல்லோரும் கேட்க தோணும். நாங்களும் இங்கே வந்து நிறைய முயற்சிகளை எடுக்கிறோம். ஒன்றுமே செட் ஆக மாட்டுக்கு. நிறைய மன உளைச்சல் வருது. அப்போ வெளிநாடுங்கும் போது நமக்கு அது வந்து ஒரு ஈஸியாக அமைஞ்சிருது. நமக்கு நல்ல வருமானம் கிடச்சிருது. அதிகமான வேலை இருக்க மாட்டுக்கு. ஏன்னா நமக்கு ஆனால் வந்து கஷ்டம்தான். குடும்பத்தை விட்டுட்டு போகிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நமக்குமே வந்து நிறைய சூழ்நிலைகளை நம்ம விட்டு கொடுத்து தான் நம்ம இறப்பு, பிறப்பு, கல்யாணம், நல்ல நிகழ்ச்சி, கெட்ட நிகழ்ச்சி அனைத்துமே திறந்துட்டு தான் நம்ம அங்கே கிடக்கணும். 2 வருஷத்துக்கு நம்ம கிடக்கணும். ஒரு சில வசதி உள்ளவங்க வந்து நினச்சா வந்துடுவாங்க. வசதி இல்லாத ஒரு நார்மலாக சம்பாத்தியம் பண்ணுறவங்க அவங்க வந்து 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சு தான் அவங்க வர முடியும். அந்த மாதிரி சூழ்நிலைக்காக வேண்டி நம்ம ஊரை பொறுத்தளவில், ஏர்வாடியை பொறுத்தளவில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து சம்பாத்தியம் பண்ணுறாங்க. இந்த ஏர்வாடி வந்து முக்கியமாக ஒரு செழிப்பான ஊராக ஆனதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வருமானம்னே சொல்லலாம். ஓரளவுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெளிநாட்டில் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் வெளிநாட்டு மோகம் அவங்களுக்கு குறைஞ்சி போச்சு. இப்போ எல்லாருமே வந்து வெளிநாட்டில் ஓரளவுக்கு சம்பாத்தியம் பண்ணிவிட்டு ஊரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், சொந்தமாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில் இங்கே வந்து எல்லாருமே கடை வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்துக்கிட்டு இப்போ அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. நானுமே இப்போ வந்து சரி நம்மளுமே அதே மாதிரி செய்வோம். ஏன்னா நமக்கு இப்போ 50 வயசு ஆகிப்போச்சு. இனி அங்கே போய் நம்ம என்னத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நானுமே நினைக்கிறேன். ஆனால் நானும் முயற்சி எடுத்து பார்க்குறேன். முடியாத பட்சத்தில் சவுதி அரேபியாவோ, கத்தாரோ, துபாயோ போனால் நான் போக சான்ஸ் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் போகாமல் இங்கே ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். முடிஞ்சுதுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நான் வந்து ஃபேமிலியை விட்டு போக மாட்டேன். ஏன்னா ஃபேமிலியோடு இருக்கிறதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம்னே சொல்லலாம். அது நமக்கும் கிடைக்கட்டும். நம்மளும் இறைவன்கிட்ட பிரார்த்திப்போம். சரி வாங்க, இனிமேல் நம்மளுடைய லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிறத நான் வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்தால அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ நான் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். ஓகே, bye.